ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபிகா. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்களா? அப்படின்னா போயிட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டே 15 டாபிக் வந்து ஃபுல் ஹேண்ட் பேசிக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம புக்கை வந்து எந்த பக்கம் வச்சு யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில், ஓகேங்களா? நான் இந்த பக்கம் இருக்கேன். நம்ம கிளைண்ட்டு போய்ட்டு இப்படி கொடுப்போம். நம்ம முன்னாடி போய் உட்காரப்ப ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம சைடில் இருக்கும், டைரெக்ஷன் வந்து நம்ம சைடில் இருக்கணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப கூட இப்படி தான் இந்த பக்கத்துலேருந்து தான் போட்டுன்னு வரணும், ஓகேங்களா? அதே மாதிரி இப்படி வச்சு இப்படி ஒர்க் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? உங்கள் டைரெக்ஷனில் இருக்கணும். உங்களுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் புக் இல்லைன்னா, பெரிய நீங்கள் ட்ராயிங் புக் வச்சுருக்கீங்கன்னா A4 ஷீட் பேப்பர் இருக்கும்ல, அதை ஒன்றுக்கு மிடில் இன்னொன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மை போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஹேண்ட் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸ்டார்டிங் பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து நம்ம மினிமம் ஃபோர் ஃபிங்கர்ஸ், ஓகேங்களா? மினிமம் மேக்ஸிமம் 2 ஆச்சு இருக்கணும். ஸ்டார்ட் அப் டிசைன் ஸ்டார்டிங் என்ன ஒர்க் பண்ணணும்? ஸ்டார்ட் அப் டிசைன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல, ஸ்டார்ட் அப் டிசைன் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் சொன்னேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 4 மேலே போகக்கூடாது, 2க்கு கீழேயும் போடக்கூடாது, ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து 4 ஃபிங்கர்ஸ் லைட்டாக டாட் வச்சு ஒரு லைன் போடுறேன். அகைன் 1 லைன், ஓகேங்களா? உங்களுக்கு ஹம்ஸ் ஈக்குவலாக இல்லைன்னா வேணும்னா லைட்டாக ஒரு லைன் போட்டு செகண்ட் லைன் காமிக்கிறேன். இது மாதிரி லைட்டாக மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டு ஹம்ப் உங்களுக்கு ஈக்குவலாக வரலனால் இது மாதிரி போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸ்டார்ட் அப் டிசைனில் நீங்கள் இங்கே ஃப்ளவர் மிடில் இங்கே ஃப்ளவர் போட்டு வேணும்னா கிராஸாக எடுக்கலாம். நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லாம் சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு லோட்டஸ் போட்டு கூட போடலாம். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு ஹார்ச் போடுற மாதிரி திலகம் ஷேப்பில் போடுறேன், ஓகேங்களா? ஃப்ளவர் பேஸில் தான் எடுக்க போகிறேன். நான் எந்த எலிமெண்ட்ஸும் எடுக்கல, ஃப்ளவர் பேஸில் தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிடில்னு பார்த்துட்டு லைன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? லைன்னா உங்களுக்கு ஒரு இதுக்காக தான், ஓகேங்களா? அகைன் நான் வந்து இங்கே குட்டியாக சேமாக திலகம் ஷேப்பில் ஒரு ஆர்ச், இதே மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. மிடில் வந்து நான் செக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதே நான் நீங்கள் திக்காக அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஒரு இதில் மிடில் டார்க் ஃபில் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹம்ப், இன்றைக்கி பேசிக்கு. ஸோ நீங்கள் வந்து நார்மல் கோனிலோட போடலாம். நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஆர்கானிக் கோனில் போட்டால் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நியர்பை ஸ்டோர்ஸ் எங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. இல்லைனா என்கிட்டயும் டிஎம் பண்ணுங்கள், நானும் வேணும்னா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லை நியர்பை ஷாப்பில் எது இருக்கோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் ஷாப்பில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற கோன்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ இதுதான் எனக்கு மிடில், ஓகேங்களா? இந்த மிடில் நான் வந்து இந்த பக்கம் ஒரு லீஃப், இந்த பக்கம் ஒரு லீஃப். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னொரு ஆர்ச் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் வரணுன்ற மாதிரி உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் தெரியுதுங்களா? ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், ஓகேங்களா? இது போடாத முன்னாடி கூட போட்டுக்கோங்க வேணும்னா. நீங்கள் பார்த்துக்கிறது வெறும் மிடிலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ரஃப் தான், ஓகேங்களா? இதுதான் லைன் இல்லை, நீங்கள் இதுதான் உங்களுக்கு இந்த ஷேப்புக்காக தான் நீங்கள் அந்த லைன் கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போ கீழே ஃப்ளவர் போடுங்க. அந்த பக்கம் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ இந்த பக்கமும் சேமாக பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகிடும், ஓகேங்களா? இந்த பக்கம் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அகைன் நீங்கள் இந்த பக்கம் அந்த ஒர்க் பண்ணினே வாங்க.
நீங்கள் இந்த பக்கம் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதே சைஸில் நீங்கள் ஓகேங்களா. ஸ்பேஸ் இருக்கிறனால நான் வந்து ஒரு லீஃப் மாதிரி போட்டேன். இப்போ வந்து இதுக்கு டார்க் ஃபில் பண்ணலாம். டார்க் ஃபில் வந்து வேணும்னா நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம், இல்லைனால் அது என்ன ஷேப் இருக்கோ இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த லைனுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வெளியில் ஃபில் பண்ணினே வாங்க. அகைன் உள்ளே எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே இருக்குது. இப்போ இங்கே லீஃப் மாதிரி ஒரு லைன் கொடுக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி இந்த கான்செப்ட்டை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைன் எந்த கான்செப்ட் என்ன போடலாம் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் இந்த டிசைன் போடலான்ட்டு நான் உங்களுக்கு வேணும்னா மிடில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அகைன் இப்போ இந்த ஸ்பேஸில் வேணும்னா அப்படியே கூட விடலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஃப்ளவர் போட்டுக்கலாம், இல்லைனா மேங்கோ டிசைன் மாதிரி போடலாம். உங்கள் விருப்பம் தான், ஏதாச்சும் இங்கே ஃபில் பண்ணலாம். வேணும்னா அந்த வைன்ஸ் மாதிரி வந்து இழுத்து விட்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் கான்செப்டில் கொண்டு வரலான்ட்டு ஃப்ளவர் கான்செப்டில் கொண்டு வந்தேன். ஓகேங்களா. இது வந்து ஃபோர் ஹேண்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. பார்த்துக்குங்களா. 4 ஹேண்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். நான் வந்து 3 ஹேண்ட்ஸ் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் இதை பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 4 ஃபிங்கர்ஸ் மேலே போகக்கூடாது, 2 ஃபிங்கர்ஸ்க்கு கீழேயும் ஒரு ஃபிங்கர் அளவுலையும் போடக்கூடாது. ஓகேங்களா. அகைன் நீங்கள் சேம் ஹேண்ட் இதே டிசைன் போடுறப்ப நீங்கள் ஃபிங்கர் வச்சு போடுங்க, இல்லை வேறு டிசைன்ன்றப்ப நீங்கள் அப்படியே உங்களுக்கு பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 ஹேண்ட்ஸ் வைக்கிறப்ப நீங்கள் மார்க் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ 4 ஃபிங்கர்ஸ் இங்கே வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஹேண்ட்லையும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் 4 ஃபிங்கர்ஸ்க்கு டாட் வைக்கணும். அதே நீங்கள் இங்கே 2 ஃபிங்கர்ஸ் 3 ஃபிங்கர்ஸ் வச்சிங்க, அதே அந்த அளவு எடுத்து அடுத்த ஹேண்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நான் அகைன் ஒரு லைன் போடுறேன். இதை ஃபில் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஹம்ப் இப்போ நம்ம திருப்பி 2 ஃபிங்கர்ஸ் கேப் விட்டு ஒரு டாட். ஓகேங்களா. நான் இந்த டாட்டில் லைன் போட்டுக்கிறேன். மேம் மெஷர்மெண்ட் மஸ்ட் அண்ட் ஷுட்டானா இல்லை, கண்டிப்பாக கிடையாது, உங்கள் விருப்பம் தான். பட் நீங்கள் 2 ஹேண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக அப்போ தேவைப்படும். ஓகேங்களா. மெஷர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஈக்குவலாக வராது. நீங்கள் மெஷர்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இங்கே நம்ம செக்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப கேப் கொடுக்காதீங்க, ஒரு மீடியமான செக்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப பெருசாக போடாதீங்க. ஓகேங்களா. எவ்வளோ குட்டி குட்டியாக போடுறீங்களோ அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைனு. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இது ஈக்குவல் பண்ணாதீங்க, அந்த சைஸ் ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகேவா. எல்லாம் ஈக்குவலாக இருக்கா. அகைன் இப்போ நான் வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா. நான் உங்களுக்கு கிளாஸில் நான் இப்போ இது வந்து எந்த மாதிரி கான்செப்ட் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணுறது இந்த டிசைன் இருக்காது. ஓகேங்களா. நான் வேறு டிசைன் தான் கொடுப்பேன். இல்லைனா நீங்கள் நான் மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு இந்த டிசைன் போடும் மேடம், நெக்ஸ்ட் வேணும்னா எனக்கு வேறு கொடுங்கன்னா நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. பட் வந்து நான் இது 2 பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுவேன், நீங்கள் அந்த ஒர்க்கு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. கிளாஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா. நீங்கள் இன்னும் வீட்டில் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வேறு டிசைனில். ஓகேங்களா.
ஒரு லைன் கூட விடக்கூடாது. அங்கே என்ன இன்கம் இங்கே பாருங்கள், இங்கே இடத்துல எனக்கு ஃபுல்லாக போட முடியாது. ஓகேங்களா, எனக்கு அது எவ்வளோ வரையும் தெரியுமோ அந்த டிசைன் இப்போ இங்கே தான் கண்டினியூ பண்ணி இங்கேருந்து நம்ம கொஞ்சம் பிக் சைஸ். ஸோ நான் அதனால் இங்கே என் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகேங்களா. அகைன் நான் ஜூம் பண்ணுற பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்ட்டு சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன். நான் ஜூம் பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும். இப்போ இந்த லைன் ஓகேங்களா, டச் ஆகாமல் வேணும்னா ட்ரை ஆன பிறகு கூட போடுங்க. இப்போ நான் இதை விட்டுட்டு ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நான் கீழே ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே ஒர்க் பண்ணி தரலாம். இப்போ கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இங்கே வந்து டார்க்காக போட்டிருக்கேன் அப்படிங்களா. அப்போ இங்கே வந்து நான் லைக் செக்ஸு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறேன். இப்போ அகைன் வந்து இங்கே வந்து நான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பேன். லைனாக ஃபில் பண்ணுற மாதிரி கொடுக்காதீங்க. இப்போ வந்து ஸ்மட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன டிசைன் போட்டிருக்கீங்கன்னா அவ்வளோ வந்து லுக் வராது. ஓகேங்களா, அகைன் இப்போ ஒரு விசிபிள் லைன் போட்டு கொடுக்கலாம். அகைன் நான் ஒரு லைன். இப்போ நான் இங்கே பெருசாக ஒரு ஒரு லைன். நான் லைன் தூக்கி தான் போட்டுருக்கேன் பாருங்க, நல்லா லைன் தூக்கி தான் போடணும். ஓகேங்களா, டார்க் ஃபில். அதுக்குள்ளே இது லைட்டாக காஞ்சிருக்கும். ஓகேங்களா, எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மிடில் டாட்ஸ் அப்படியே கூட விடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். டாட்ஸ் கொடுத்துருக்கேன். திருப்பி நான் அகைன் ஒரு லைன் ஹம்ப். இப்போ நம்ம இங்கே நான் லோட்டஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே லோட்டஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். நான் வந்து ரிவர்ஸ் லோட்டஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈக்குவலாக போடுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வைடாக இருக்கணும். கிட்ட போக போக பார்த்தீங்களா, வைடாக கிட்ட போக போக அப்படியே நியர்பையில் போடணும். ஓகேங்களா, கிட்ட கிட்ட. இப்போ இந்த ஸ்பேஸில் இந்த பக்கம் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கணும். ஓகேங்களா, வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டு பட்ஸ் வர மாதிரி லோட்டஸ் பட்டு அது மாதிரி கூட போடலாம். நான் வந்து இதோட என் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல டார்க் ஃபில். இப்போ இன்சைடில் எங்கெங்கே கேப் இருக்குன்னு பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுவும் லைட்டாக ட்ரை ஆன பிறகு தேய்க்கக்கூடாது. ஓகேங்களா, பேப்பரை தேய்க்காதீங்க.
ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணி லைட்டாக சர்க்குலர் மோஷனில் ஷேட் கொடுங்க. பேப்பரை தேய்க்காதீங்க, ஓகேங்களா? பேப்பரை தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வராது. பொறுமையாக ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி மேலேயே இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் இப்போ நான் இங்கே ஒரு லைன், இப்போ இங்கே சர்க்கிள் போடலாம், இல்லை ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போடலாம். நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி கிரிட்ஸ் கொடுக்கறனால இங்கே கிரிட்ஸ் கொடுக்காதீங்க. வேறு புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இங்கே ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸ்பைரல் கொஞ்சம் பிக் சைஸில் ஹம்ப். நான் ஸ்பைரல் எங்கேருந்து போட்டு ஹம்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நான் வந்து ஸ்பைரலை இங்கே போடுறேன் அப்படிங்களா, இந்த கேப்பில். அப்புறம் நான் அந்த ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பைரல் நம்ம அப்படி முக்கால்வாசி ஸ்பைரல், முக்கால்வாசி ஃப்ளவர் வர மாதிரி தான். அந்த ஹம்ஸ் வந்து முக்கால்வாசி இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு லுக் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பேஸில் நம்மளுக்கு வந்து என்ன எண்ட் ஆகுதோ அதை ஃபில் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இங்கே ஓகேங்களா? ஸோ இதுக்கும் மிடில் again I started middle. இன்னொன்று அப்சர்வ் பண்ணிங்களா? ஸ்பைரல் 1 to 3rd லைன் 1 to ஒரு கப். நான் அதே மாதிரி தான் கொண்டு வரேனே, ஓகேங்களா? பார்த்தீங்களா? 1 2 3 நீங்கள் அதே மாதிரி தான் போடணும். 5 ஸ்கொயர் நீங்கள் சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே 5 தான் போடணுங்க. 3 லைன் பண்ணிங்கன்னா 3, 2 லைன் பண்ணிங்கன்னா 2. ஓகே, கிளியர்? இப்போ நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இதுதான் என்னோட பேசிக் கான்செப்ட் லைன், ஓகேங்களா? இந்த கான்செப்ட் லைனில் தான் நான் வந்து இப்போ ஒரு ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் நான் டிசைன் பண்ணுவேன். ஓகே, ஹம்ப். திருப்பி லைன். ஓகேங்க, இப்போ கொஞ்சம் பெரிய கிரிட். இதுக்கு நான் ஈக்குவலாக இதுதான் என்னோட கிரிட் வரும். நான் டபுள் லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? டபுள் லைன் கான்செப்டில் போடுறேன். இப்போ இந்த லைனை திக், டபுள் லைனை
ஓகேங்களா? டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த மிடில் செக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? வேணும்னா இங்கே டாட் வச்சுக்கலாம். எங்கெங்கே உங்களுக்கு ஒர்க் வரும்ன்ட்டு பார்த்துக்கோங்க, எங்கே எண்ட் ஆகும்ன்ட்டு. நீங்கள் சேம் இதே மாதிரி கூட வரலாம், இல்லைன்னா வராமல் போகலாம். ஆனால் இந்த கார்னர்ஸில் டாட்ஸ். ஓகேங்களா? கிளியர்? நான் அப்படியே நீங்கள் திக் லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹம்ஸ் நீங்கள் க்ரியேட்டிவாக வேறு கூட போடலாம். நான் வந்து உங்களுக்கு ஹம்ஸ் தான் கான்செப்டை கொடுத்துருக்கேன். இங்கே வைன்ஸ் போடலாம். எந்த ஷேப்பில் இருக்கோ நீங்கள் அந்த பக்கத்துக்கு அந்த டிப்பில் இருக்கிற பேஸ்ட் வந்து எப்படி இழுத்துக்கணும். ஓகேங்களா? போட்டு ப்ரெஷர் இந்த சைடு கர்வ் வந்து எப்படி வருது. ஸோ நான் அதனால் அதே ஒரு டைரெக்ஷனுக்கு கொண்டு வரேன். ஓகே, இப்போ இங்கே இதுக்கு ஒரு வேவ்ஸ் மாதிரி நான் சொன்னேனே, இங்கேருந்து இந்த லைன் ஓகே. ப்ரெஷர் கொடுத்துட்டு கிறுக்கூடாது, ப்ரெஷர் கொடுங்க. ஓகேங்களா? கிறுக்கி விடாதீங்க. ஜிக்ஸாக் கிரிட்ஸ். அதே நீங்கள் இந்த கிராஸில் போட்டுன்னு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு வந்து ஈக்குவல் செக்ஸாக இருக்கணும். ஓகே, அந்த பக்கம் இந்த பக்கம் ஈக்குவலாக வர மாதிரி. உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் மேட்டர் கிடையாது, செக்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே மிடில் டாட்ஸ். ப்ரெஷர் கொடுத்து கொண்டு எடுங்க, கிறுக்கி விடாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? பொறுமையாக ப்ரெஷர் கொடுங்க. நான் ப்ரெஷர் தான் கொடுக்குறேங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இதே நான் இங்கே ஹம்ப் நான் இதுக்கும் ஹம்ப் கொடுக்குறேன். ஹம்ஸ் வேணும்னா நீங்கள் லைன் போட்டு கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக வரும். நான் இங்கே ஃப்ளவர் பேஸ் பண்ணுறேன். ಒಂದು ஸ்பைரல் ஃப்ளவர் டைப் போடணும். அப்படியே நீங்கள் ஃப்ளவர் பன்ஸ் மாதிரி தான் நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம் அதுதான் நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? பேசிக் இதுதான், பேசிக் இன்னோட லாஸ்ட் பேசிக். நெக்ஸ்ட் அட்வான்ஸாக இருக்கும், நீங்கள் சீக்கிரமாக போடுங்க. இப்போ இதுக்கும் நடுவில் வர மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ளவர் பெட்டல் வந்து இங்கே எண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த ரியல் ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரணும். அங்கே இடம் பத்தலன்ட்டு நீங்கள் கிறுக்கி விடுறது அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இங்கே டார்க்கர் இப்போ இந்த ஃப்ளவருக்கும் எதுவுமே வித்தியாசம் தெரியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளவரையும் திக்கன் பண்ணணும். இந்த ஃப்ளவர் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே ஒரு லைன் கொடுக்கணும். இப்போ தெரியுதுங்களா? எண்ட் ஆகிற மாதிரி. இப்போ இங்கே லீஃப்
ஃபுல்லாக டார்க்கன் போடுங்க. அகைன் இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, மிட் ஃபிங்கர்லேருந்து போடலாம். பட் நான் வந்து இங்கேருந்து இந்த பக்கத்துலேருந்து இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, தம் ஃபிங்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் லைனு. ஹாம்ப் கொடுங்க. அகைன் திக் லைன். அதே மாதிரி இப்போ இப்போ எனக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சுல, நீங்கள் ஸ்கின் மேலே எடுக்கிறப்ப எதுவும் ஆகாது. பேப்பர் மேலே உங்களுக்கு அந்த கலர் வரும். அதே நீங்கள் ஸ்கின் மேலே ஒன்று போட்டிங்கன்னா, ஓகேங்களா, இங்கே எடுத்தீங்கன்னா நீங்கள் உடனே உங்களுக்கு கலர் வந்து அவ்வளோ ஸ்டெயின் ஆகாது. ஸோ நீங்கள் அங்கே இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் மேக் ஷூர் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. பட் வந்தாலும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அகைன் இங்கேருந்து நான் இந்த மாதிரி கர்வாக போடுறேன். ஓகேங்களா, இப்போ ஹம்ஸ். உள்ள செக்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து டார்க் ஃபில்லிங் கொடுக்கக்கூடாது. லைட்டாக வந்து நம்ம இங்கே போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு ஹம்ஸ் இல்லாமே வெறும் ஸ்பைரல் போட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து செக்ஸே கொடுக்குறேங்க. செக்ஸ் கொடுத்தா அழகாக இருக்கும். பட் நான் இங்கே செக்ஸ் கொடுத்துருக்கேன். பட் செக்ஸ்லேயே வேறு மாதிரி எதனா பார்க்கலாம். லைன்ஸ், லைன். நான் வந்து ஃபுல்லாக செக்ஸ் இங்கே கொடுத்தனால கொஞ்சம் கம்மியாக செக்ஸ் கொடுத்துட்டு நான் இங்கேயே ஃபில்அப் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஓகேங்களா, இங்கே கொடுங்க பெருசாக. ஓகேங்களா, அதே டார்க் ஃபில் எங்கெங்கே கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதே லைன். அதே மாதிரி செக்ஸ் போடலாம். ஓகேங்களா, கொஞ்சம் பெருசாக போடுங்க. இப்போ வேணும்னா 2 லைன்ஸ் போடலாம், சிங்கிள் லைனும் போடலாம், ஏதாச்சும் போடலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு பேசிக்கில் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுலேயே ஒரு கிரிட் பார்க்கலாம். டபுள் லைன் டச் பண்ணாமல் தூக்கி போடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, லைன்ஸ் மட்டும் எப்போவுமே தூக்கி போடுங்க. எங்கெங்கே தூக்கி போடணுமோ அங்கே தூக்கி போடுங்க. எங்கெங்கே டச் பண்ணணுமோ இப்போ சர்ஃபேஸை அங்கே மட்டும் டச் பண்ணி போடுங்க. இப்போ இதை டார்க்கன் பண்ணலாம். அந்த லைனை திக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கிளாஸில் கேளுங்க, தாராளமாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேணும்னா இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் போட்டு கூட காமிக்கிறேன். தாராளமாக கிளாஸில் கேளுங்க, நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா, மேபி லேட் ஆகலான்னா கூட உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக எந்த டைம் இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஓகேங்களா, செக்ஸ் போட்டிங்களா? செக்ஸ் போட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் இந்த மாடல் சொல்லியிருக்க மாட்டேன். நம்ம ஃபஸ்ட் இந்த பக்கம், அகைன் இந்த பக்கம். ஓகேங்களா, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அகைன் அதே மாதிரி இங்கே நான் இது உங்கள் கிளாஸில் சொல்லலை, ஸோ அதனால் நான் இப்போ இதில் போட்டு காமிக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே முக்கால்வாசி தான் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ நான் வந்து இங்கே எவ்வளோ விசிபிள் ஆகுதோ அவ்வளோ மட்டும் போட்டு நான் விடுவேன். நான் அப்படியே அதே மாதிரி விடலை, நான் அங்கே என்ன கவர் ஆகுதோ அதை நான் போட்டு அந்த கேப்க்கு நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே லைட்டாக விசிபிள், இங்கே லைட்டாக ஒரு லைன். அதே மாதிரிங்க எனக்கு இங்கே மட்டும்தான் லைன் வரும், இங்கே லைட்டாக தெரியும், அவ்வளோதான். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி செக்ஸ் வருதோ அதை பார்த்து எங்கே எண்ட் பண்ணணும்னு பார்த்து எண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுக்கு எண்ட் ஆகும். ஸோ நான் எனக்கு இங்கே
இங்கே ஒரு லைன் இங்கே தான் வரும் எனக்கு. ஸோ இங்கே ஒரு லைன். இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஒரு ஹம். அகைன் பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே கூட போட்டு அனுப்புங்க, பரவாயில்ல. ஆனால் க்ளீனாக போட்டு அனுப்புங்க, ஓகேங்களா? க்ளீனாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து பொறுமையாக தேவை. கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன ஒரு பேஷன்ஸில் போட்டீங்களோ அந்த லாஸ்ட் லெவல் வரையும் அதே ஒரு பேஷன்ஸில் வந்து கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? திருப்பி நான் இங்கே ப்ரெஷர் கொடுத்து வாங்கி போடுறேன். அதே மாதிரி டைரெக்ஷன் இப்படியே கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஹம்ப் கொடுக்கலாம், லைக் வேவ்ஸ். அந்த இதில் மிடில் தான் வரணும்னு தேவை கிடையாது. இந்த வேவ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த மிடிலேயே போடணும்னு எதுவும் கிடையாது. இந்த வேவ் ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் தான் நமக்கு தேவை. ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இங்கேயும் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நான் வந்து அங்கேயே ஹம்ப் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் இங்கே வந்து அகைன் ஃப்ளவர் பேஸில் கொண்டு வந்துடுறேன். நான் சேம் டிசைன் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேன். சேம் டிசைன் கொடுக்குறேன்னு மட்டும் ஃபீல் ஆகாதீங்க. நான் வேறு எதாவது கொடுப்பேன், நீங்கள் வேறு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவேன், நீங்கள் அதுதான் பண்ணணும், ஓகேங்களா? நான் உங்களுக்கு கான்செப்ட் தான் சொல்லுவேன், இது இந்த மாதிரி மிடில் போடணும் இந்த மாதிரி. பட் நான் வந்து வேறு ஃபிகர் தான் கொடுப்பேன் உங்களுக்கு. சேம் வந்து கொடுக்கவே மாட்டேன். அகைன் டிக் சொன்ன மாதிரி இந்த ஃபிகரையும் உள்ள ஃப்ளவரையும் டிக் பண்ணி நீங்கள் எங்கெங்கே ஃப்ளவர் என்ன இருக்கோ பார்த்துக்கோங்க. இந்த கேப்பெல்லாம் ஃபில், ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்பைரல் போட்டு ஒரு ஹம் போட்டு ஃப்ளவர் மாதிரி போட்டு கொண்டு போகலாம், ஓகேங்களா? நம்ம ஃபில்லிங்ஸில் பார்த்தோம்ல, அந்த ஃபில்லிங்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணலாம், ஓகேங்களா? வேணும்னா மேங்கோ டிசைன் கூட போடலாம். இங்கே நான் வந்து ஃப்ளவர் பேஸ்லேயே எடுத்துன்னு வரேன். வேணும்னா மேங்கோ டிசைன் கூட கொண்டு வரலாம். மேங்கோ டிசைன் கொண்டு வரவா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஜாயின் பண்ணுங்க, ஓகேங்களா? நான் மேங்கோக்குள்ளேயே ஒர்க் கொடுத்துட்டு வந்துடுறேன். டிப்பு க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளீனாக வரும். டிப்பு க்ளீனாக இருந்துச்சுன்னா ஒர்க் நல்லா போட்டுன்னு வரணும். டிப்பில் எதுவுமே இல்லைனோட அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன். டிப்பு க்ளீன் பண்ணி வந்தீங்கன்னா டிஷ்யூ வச்சு உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். மேங்கோ டிசைன் அகைன் நான் வந்து இதை ஃபில் பண்ண போகிறேன். இப்போ மேங்கோவை ஹைலைட்டாக தெரியணும்னா இதுக்கு ஒரு ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். நீங்கள் அதே டேரெக்டாக இதுக்கு ஒரு லைன் போடாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் மேங்கோ டிசைன் போட்டது அங்கே தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு லைன் போடணும். நீங்கள் என்ன ஒர்க் போட்டிருக்கீங்களோ ஒரு ஃபிகர் ஒர்க்கே போட்டிங்கன்னா, ஒரு எலிஃபென்ட் ஒரு பீக்காக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவுட்டில் ஒரு லைன் போடணும், ஓகே? இதையும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ஃபிகர் போட்டிங்கன்னா அது டிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் உள்ளே இருக்கிறது ஹைலைட்டாக தெரியும், ஓகேங்களா? அதே நீங்கள் ஹைலைட்டாக கொடுக்கலன்னா அது தெரியாது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு லைன் போட்டனால தான் இது வேறு ஒரு டிசைன், இது வேறு டிசைன் தெரியும். அதே லைன் போடாமல் நீங்கள் லைனை போட்டு வந்துட்டீங்கன்னா டிசைனே கண்டிப்பாக தெரியாது உங்களுக்கு, ஓகேங்களா? ஒரு ஒர்க் போகிறப்ப ஒரு லைன், ஒரு ஹம்ப், திக் லைன், அந்த பேசிக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கான்செப்டே. நான் இந்த ஃபிங்கர் ஃபுல்லாகவே இந்த ஒர்க்லேயே லிட்டில் ஃபிங்கரை ஃபில் பண்ணுறேன் ஃப்ளவர்ஸோடைய, ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃப்ளவரை டார்க்கன் பண்ணுறேன். அகைன்
இப்போ கொஞ்சம் நான் இந்த இடத்துல டார்க் பண்ணுறேன்னா இந்த இடத்துல லைட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே நீங்கள் வேணும்னா ஃபுல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியோட விடலாம். சில பேர் வந்து ஃபுல் பண்ண கேட்பாங்க. ஓகேங்களா? அதை ஃபுல் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் பண்ணுறதும் சொல்கிறேன். அப்புறமா இந்த விரலை காமிக்கிறேன். கிறுக்கக்கூடாது. ஓகேங்களா? எப்போவுமே கிறுக்கக்கூடாது. ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். ஈவன் நம்ம ஷேர் பண்ணுற கூட ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி பொறுமையாக ஷேர் பண்ணணுமே தவிர அந்த பேப்பரை வச்சு தேய்ச்சி விடக்கூடாது. ஓகேங்களா? நான் இப்போ வந்து இந்த ஃபிங்கருக்கு மறுபடியும் இந்த ஃபிங்கர் வரையும் தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபிங்கர் வரும் நான் போடுறேன். டாட் அகைன் ஹம், திருப்பி வேவி, இப்போ ஒரு லைன். ஓகேங்களா? ஃபிங்கரில் மோஸ்ட்லி நம்ம செக்ஸு கிரிட்ஸு இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? அதிகமாக நம்ம செக்ஸே தான் யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஃபில் கூட பண்ணலாம், பட் நான் டாட்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு இங்கே என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். டாட் வேணும்னா டாட், ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணுவாங்களா, அது கூட ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொறுமையாக டாட்ஸ் கொடுத்துருக்கேன். அகைன் லைன், குட்டியா ஹம்ப்ஸ். இப்போ zigzag lines. ஃபோர் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இங்கேயும் திக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேணும்னா இங்கேயும் திக் பண்ணிக்கலாம். நான் திக் பண்ணல. வேணும்னா திக்கு கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் இருக்கும். மறுபடியும் ஒரு இது நான் இப்போ ஒரு ஹம்ப் கொடுத்துட்டு செகண்ட் ஹம்ப்பு கொடுக்குறேன். இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த விரல் இருக்கா, இங்கே லைன். ஓகேங்களா? அகைன் உங்களுக்கு எது வரையும் தெரியுமோ அது வரையும் ஒரு லைன். அப்படியே இந்த எட்ஜ்லேருந்து எப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு இப்போ இந்த டிசைன் வந்திருக்கா, நான் இது வரையும் இங்கே வரையும் ஹம்ப் போட்டிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே ஹம்ப். இப்போ இங்கே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பேட்சாக தெரிஞ்சு கலர் ஷேட் ஸ்டெயின் வரப்போ அந்த பேட்ச் ஒர்க் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இங்கே ப்ரெஷர் கொடுத்துட்டே நீங்கள் என்ன ப்ரெஷரில் கொண்டு போகிறீங்களோ இதை மாதிரி ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுங்கள். அது விட்டு இப்படி இப்படி தேய்க்கிறது இப்படியெல்லாம் தேய்க்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்படி போட்டு கையில் தேய்ப்பாங்க. கரெக்டாக இப்படியெல்லாம் கையில் போட்டு தேய்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகிடும் நினைக்காதீங்க. ஓகேங்களா? இது மாதிரி ப்ரெஷர் பண்ணுறப்ப அதிகமாக இது போகும். ஆனால் உங்களுக்கு ஒர்க் ப்ரொஃபஷனலாக ஒர்க் இருக்கணும், நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதுக்கும் வித்தியாசம் பார்க்குறீங்களா? தெரியுதுங்களா? இங்கே ஒரு கேப் கூட இருக்காது உங்களுக்கு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி ஃபில் பண்ணுறப்ப. இங்கே ஈக்குவலாக இருக்காமல் பேட்சாக இருக்கும். அகைன் இப்போ நான் காமிச்சல ஃபிங்கரில் சேம் இதே இந்த மெத்தடில் தான் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ போடலைங்க. இந்த ஃபிங்கரில் நான் காமிச்சிட்டல ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே ஃபுல்லாகவே டார்க் ஒர்க் மாதிரி தெரியுதுல்ல, ஸோ நான் அதனால் வந்து இங்கே நான் லைட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இப்போ பார்ப்பேன். ஓகேங்களா? அவங்க ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்கேன் நான் டார்க்காக. ஸோ அதனால் நான் இங்கே கொஞ்சம் லைட் ஃபில்லில் கொடுக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் ஸ்பைரல் போடுறேன். அதே மாதிரி அந்த பக்கம் எத்தனை ஸ்பைரல் நான் சர்க்கிள் போட்டிருக்கணும் அதே இதில் கொண்டு வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கப்ப கை இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கை வச்சுட்டு இங்கே சப்போர்ட்டுக்கு அந்த கை வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஈவன் கிளைண்ட் மேலேயும் கை மேலேயும் ஒரு ஹேண்ட் நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணுறப்போ உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாகவே உங்கள் ஹேண்ட் மேலே இருக்கும். நான் திருப்பி இங்கே 2 லைன்ஸ் ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஓகேங்களா?
ஆல்ரைட். அகைன் ஹம்ப். டாட் இல்லைனா இந்த மெத்தடை நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரில. பேசிக்கில் ஃபில் பண்ணி ரைட்டாக இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? அகைன் நான் இங்கே வந்து அதே மாதிரி ப்ரெஷர் ரைட்டாக கொண்டு வந்து சர்க்கிள் ஹம்ப். பேஷண்ட்டோட பொறுமையாக போடுங்க. ஓகேங்களா? பேஷன்ஸ் இல்லைன்னா தயவுசெய்து மூடி வச்சுருங்க புக்கை. நானே சொல்கிற பாருங்க, தயவுசெய்து மூடி வச்சுருங்க. பொறுமையாக பேஷன்ஸோட போடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ திருப்பி இந்த ஃபிங்கருக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ இந்த என்ன ஃபிங்கர் ஒர்க் இருக்கோ இந்த 4 ஃபிங்கருக்கும் எல்லா ஃபிங்கருக்கும் ஒரே மாதிரி போடலாம், இன்னும் ஒரு ஃபிங்கருக்கும் வேறு வரையும் போடலாம். ஓகேங்களா? நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் மேட்ச்சில் போடுறேன். ஓகேங்களா? நான் இங்கே வந்து லைட்டாக இருக்கிறதுனால இங்கே நான் திக்காக மறுபடி நான் ஒரு ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃப்ளவர் லீஃப் ஒரு ஸ்டெம் போடுற மாதிரி இந்த கேப்பில் ஒரு ரவுண்ட். இப்போ நான் இங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு லைன் ப்ரெஷர். இங்கே இங்கே ஃபில். அதே நான் வந்து இங்கே முடியல திக் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி அங்கே ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கனால திக் பண்ண மாட்டேன். 4 ஹம்ப். நான் ஒரு ஃபிங்கருக்கு ஒரு மெத்தட் காமிக்கிறேன் இப்போ. ஓகேங்களா? பட் ஆல்ரெடி நான் ஃபிங்கர் கிளாஸில் சொல்லியிருக்கேன், அதனால நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பேட்டர்ன் சொல்கிறேன். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். இங்கே ஃபில். இப்போ நம்ம இங்கே லோட்டஸ் கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல, இந்த ஃபிங்கரில் இப்போ வேணும்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே லோட்டஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபில். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே ஃபுல்லாகவே ஒரு லோட்டஸ் பட்டு எல்லாமே ஃபுல்லாக ஃபில் பண்ணி வரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திலகம், நவ் பெட்டல், ஒரே டைரெக்ஷனில் கிடையாது, இன்னொரு டைரெக்ஷனில் கொடுக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் லோட்டஸ் இந்த பக்கமாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்த டைரெக்ஷனில் கொடுக்கும். ஃபஸ்ட்டு லோட்டஸ் போடுங்க. அப்புறமா என்னென்ன கேப் இருக்கோ அங்கே லீவ்ஸ், இந்த மாதிரி ஸ்டெம், சர்க்கிள், பட். இங்கே வந்து நம்ம பட் போடலாம். இந்த பக்கம் ஒரே பக்கம் தான் கொடுக்கணும். இது இங்கே உள்ள. இப்போ இந்த கேப்பில் மெலிசா போடுங்க. ஓகேங்களா? நம்ம அவுட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதனால நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பொறுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஃபில்லில் நீங்கள் என்ன இப்போ லோட்டஸ் போட்டுருங்க. லோட்டஸ் ஃபஸ்ட்டு அவுட்லைன் டார்க் பண்ணுங்கள். டார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுங்கள். தேக்காதீங்க, டச் பண்ணாதீங்க. நான் எப்படி போடுறேன்னு புரியுதுங்களா? நான் நோட் டச்சே பண்ணல, ப்ராடக்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கேனோ அதுக்கு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க.
அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும். நீங்கள் அகைன் இது பண்ணுற தேவையே கிடையாது. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட் தேக்காதீங்க, ஃபில் பண்ணுங்கள், ப்ரெஷர் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு கான்செப்டே. ஓகேங்களா? ஈவன் இந்த ஃபிங்கர் ஆகட்டும், ஒர்க் பண்ணுறப்பாகட்டும், ஒரு ஃபில்லை பண்ணிங்கன்னா ப்ரெஷர் கொண்டு வாங்க. ப்ரெஷர் கொண்டு வந்தீங்கன்னாவே அழகாக உங்களுக்கு டிசைன் வரும். நான் இப்போ தம்ப்லைன் கொண்டு வரேன். தம்ப்லைன்லாம் ஆல்ரெடி நம்ம வேணும்னா இந்த டிசைன் வந்து இங்கே வரையும் போட்டுக்கலாம். இங்கே இருக்கும் உங்கள் விருப்பம். ஓகேங்களா? இது வரையும் ஃபில் பண்ணிக்கலாம். தம்ப்லைன் ஃபுல்லாகவே செக்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா வேறு எதனா இந்த மாதிரி கான்செப்ட் கூட நீங்கள் இந்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதாகுதோ உங்களுக்கு கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் அனலைஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஓனாக பண்ணுறது கிடையாது. வேறு பேஜில் கூட போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தப்பே கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே தெரியும்ன்ட்டு நீங்கள் எப்பவுமே நினைக்காதீங்க. எல்லாமே தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு ஒரு இது. ஓகேங்களா? ஓகே, இங்கே வரையும் நான் இங்கே வந்து ஹம்ப் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? தம்ப்லைன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இது கொடுக்கல. உங்களுக்கு அதிகமாக என்னென்னா ஸ்பைரல், ஹம்ப், லைன் இதுதான் பேசிக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இது எல்லாமே ஒர்க் கொடுத்துருங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரில, பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு வாட்டி. ஓகேங்களா? நம்ம ஒரு வாட்டி போட்டு எதுவுமே விடாதீங்க. ப்ராக்டிஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். இப்போ நான் 4 பக்கமாக டாட் எல்லா லைனும் ஃபில் பண்ணணும். ஒன்றுக்கு டச் ஆகக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு அவ்வளோ ஸ்டார்டிங்கில் கொச்சான்னு இருக்கின்ற மாதிரி உங்களுக்கு டச் ஆகிற மாதிரி வருது அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று அது பார்த்து போடுங்க. ஓகேங்களா? ஒன்று லைனை விட்டு ஒரு லைன் போடணுமே தவிர அப்புறமா எல்லாத்துமே கேப் கொடுத்துட்டு போடக்கூடாது. பட் மோஸ்ட்லி நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். மேம் சொன்னாங்க அது மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விடாதீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்னோடய கிளாஸ் இங்கே இதுதான். ஓகேங்களா? இதை ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே, நாளைக்கு கிளாஸை பார்க்கலாம்.